ஏன் அதிமுக பாசம் உங்களை வெளியேற்றி நீங்க ஒரு விவசாய முன்னேற்ற கழகம், அதிமுக வந்து எங்களுடைய உயிர் நாடின்னு எல்லாம் சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு விஜய் பக்கம் போறதுனால நீங்களும் விஜய் பக்கம் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுக்காக விஜய் பாசம் திடீர்னு வந்திருக்குது? பாசம் இல்ல. ஆ. இப்ப எப்படின்னா, எல்லாமே மாற்றம் தான். மாற்றம் இல்லாம எதுவுமே கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, 70 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடுல வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி ஆண்டுகிட்டு வந்தாங்க. காங்கிரஸ் விட்டா வேற கட்சியே இல்லைன்ற நிலை இருந்த காலத்துல தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார்ட்டிருந்து வந்து இதை இயக்கமாக மாற்றி, ஒரு இயக்கமா இருந்த கட்சியா உருவாக்குறார். திராவிட முன்னேற்ற கழகமா. மாணவர்கள் எல்லாம் ஊக்குவித்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். அதுபோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இடத்தை யாருமே பிடிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர். எம்ஜிஆர். எம்ஜிஆர் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. யாரும் நெவர். ஆனா செல்லராசாமணி என்ன சொல்லி வச்சிருக்கீங்க தெரியுமா? எம்ஜிஆருடைய மறு உருவமா இன்னைக்கு விஜய பாக்குறாங்கன்னு சொல்றீங்க நீங்க. சொல்றேன். அதாவது எப்படி இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. யதார்த்தமான உண்மையை ஒத்துக்க தெரியாதவன் ஒரு முட்டாள் யாருமே. இன்னைக்கு நான் சொல்றது என்ன, ஒரு தர்மம் பண்றதோ மற்றதுலேயோ எம்ஜிஆருக்கு நிகர் யாருமே இல்லை. ஆனா அன்றைய மாணவர்கள், ஏழை எளிய மக்கள், பாமர மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை பார்த்தார்கள். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஏழைகளுக்காக செய்த உதவிகள், தான் திரைப்படத்தில் ஈட்டிய பணத்தை எல்லாம் மக்களுக்காக செலவு செய்து ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டார்கள். இன்னைக்கு அதே எழுச்சி விஜயின் பின்னால் படித்த இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், குடும்ப பெண்மணிகள். நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு பெண் தன்னுடைய கணவர் வச்சுக்கிட்டு சொல்றா, 20 ஆண்டு காலம் நான் விஜயை காதலிக்கிறேன், இதெல்லாம் அவருக்காக உயிரை இதெல்லாம் ரசிக்கிற வார்த்தை. ரசிக்கிற வார்த்தையில உணர்வுகளை வெளிப்படுத்துறத கொச்சப்படுத்தக்கூடாதுங்க. அதாவது எப்படின்னா, அவரை ரசிக்கிற, அவரை வந்து நான் அந்த அளவுக்கு பாக்குறேன்றாங்க. என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது எல்லாம் ரசிக்கிறது. அது நல்லாவா இருக்குது? அது காதலிக்கின்ற அன்பு. நீங்க வந்து வேற அஃபெக்ஷன் எடுத்துட்டு போயிடக்கூடாது, கூட்டிட்டு ஓடுறதில்ல. அவரை அந்த அளவுக்கு தலைவர் ஸ்தானத்துல அவரை நேசிக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் காரணம் ஒரு சினிமா கரிஸ்மான்னு ஒன்று இருக்கு, அது வேற. ஆனா இன்னைக்கு அவருக்கு கூடுகின்ற கூட்டம் தன்னெழுச்சியாக வருகின்ற கூட்டம், ரசிகர் கூட்டம். ரசிகரா இருந்தா அவ கன்வெர்டட் டு பொலிட்டிக்கல் தொண்டன். 2 வருஷம் கண்டிப்பா ஆயிட்டான். இல்லைன்னா வரமாட்டான், பார்த்தோன்னா போயிடுவான், வரமாட்டான் எங்கேயுமே.